தவக்காலம் 5ஆம் ஞாயிறு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 126 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். பாடலெண் 1, 2. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போலிருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். பாடல் 3. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். பாடலெண் 4, 5. ஆண்டவர் தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாடலெண் 6. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். தவக்காலத்தினுடைய அருளின் ஆசி நம்ம அனைவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக.